இந்த மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் எத்தனையோ மாவட்டத்துக்கு போனாலும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்தா எப்பவுமே தனி கெத்து தான், தனி பெருமை தான். அது உங்களுடைய எழுச்சி. தூத்துக்குடி எப்பவுமே திமுகவுடைய கோட்டைங்கிறத ஒவ்வொரு முறையும் நாம நிரூபிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது நிச்சயம் வெற்றி உறுதி. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கக்கூடிய மாவட்டம் தான் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம். தொழில் வளர்ச்சியா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், மீன்பிடியா இருக்கட்டும், துறைமுகமா இருக்கட்டும், வர்த்தகம் எல்லாத்திலுமே கலக்குகிற மாவட்டம், தலை சிறந்து விளங்குற மாவட்டம் இந்த தூத்துக்குடி மாவட்டம். அதே மாதிரி மதச்சார்பின்மைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக மாவட்டமா இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த தூத்துக்குடி மாவட்டம். இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல என்ன நடந்துச்சு போன ஆட்சியில, அதெல்லாம் மறந்துடாதீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்ச அநியாயத்தை, துரோகத்தை தயவு செய்து மறந்துடாதீங்க. ஸ்டெர்லைட் போராட்டத்துல 13 பேரை சுட்டு கொண்டுட்டு நான் டிவியில தான் பார்த்தேன், எனக்கு தெரியாதுன்னு சொன்ன முதலமைச்சர் தான் அவரு. அவருக்கு மீண்டும் தூத்துக்குடியில இடம் கொடுத்துறாதீங்க. அது மட்டும் இல்ல, சமீபத்தில் போன ஆட்சியில பழனிசாமியோட ஆட்சியில சாத்தாங்குளத்துல எவ்வளவு பெரிய கொடுமை நடந்ததுன்னு நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு அப்பாவையும் மகனையும் அடிச்சு கொண்டுட்டு அவங்க மூச்சு திணறல இறந்து போனாங்கன்னு போய் சொன்னாரு. இப்ப அவங்களுடைய மரணத்துக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு தான், நம்முடைய முதலமைச்சர் தான் இன்னைக்கு நீதி வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. ஸ்டெர்லைட் படுகொலை, சாத்தான்குளம் படுகொலை, இது எல்லாத்துக்கும் இப்படி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு தொடர்ந்து துரோகம் செஞ்சிருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த முறையும் நீங்க தண்டிக்கணும். அதுக்கு சரியான தருணம் இந்த சட்டமன்ற தேர்தல். இந்த நம்முடைய வேட்பாளர் அவர் உங்ககிட்ட அறிமுகப்படுத்த தேவையில்லை, உங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்ச வேட்பாளர் தான், உங்கள ஒருத்தர் தான். இந்த தொகுதியில இன்னும் என்ன சிறப்புனா கலைஞருடைய பேர்ல உங்களுக்கு ஒரு வேட்பாளர் கிடைச்சிருக்கிறாங்க. கலைஞர் இந்த தொகுதியில் நின்னா எப்படி வாக்களிச்சு, எப்படி பிரச்சாரம் பண்ணி வாக்களிச்சு வெற்றியை கொடுப்பீங்களோ அதே மாதிரி அண்ணன் கருணாநிதி அவர்களுக்கு கருணாநிதி வாக்கு கேட்டு உதயநிதி வந்திருக்கிறேன். இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, நானும் ஒரு வேட்பாளர் தெரியுமா, நானும் போட்டி போடுறேன். சென்னையில தேப்பாக்கு திருவல்லிக்கேணி தொகுதியில போட்டி போடுறேன். நான் அங்க இன்னும் பிரச்சாரத்துக்கு போல, ஒரே ஒரு நாள் தான் போனேன். அங்க போகாம இங்க வந்திருக்கேன்னா எனக்கு என்னுடைய வெற்றியை விட அந்த கருணாநிதியுடைய வெற்றி மிக மிக முக்கியமான வெற்றி. போட்டோவா தொடர்ந்து சொல்லிட்டேன், போட்டோ எல்லாம் இனிமே கிடையாது, அதை விட்டுருங்க, மறந்துருங்க. அண்ணன் கருணாநிதி அவர்களை ஜெயிக்க வச்சு கொடுத்து சரி போட்டோ காட்டுறேன். ஆனா நீங்க எல்லாம் ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். கோயில்பட்டியில வெற்றி உறுதியா? ஒரு சிறந்த மக்கள் பணியாளரா, ஒரு நல்ல நகர்மன்ற தலைவரா சிறப்பா பணியாற்றிய காரணத்தால்தான் இன்னைக்கு தலைவர் அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எப்போதும் மக்களோடு மக்களா பயணிக்கக்கூடியவர். வெறும் தேர்தல் மட்டும் மக்களை சந்திக்கிற இயக்கம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம். என்னைக்குமே எந்த காலத்திலயும் வருஷம் முழுக்க மக்களோடு மக்களா இருக்கக்கூடிய இயக்கம். உங்களுக்கு மக்களுக்கு ஒண்ணுனா என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி செய்யலாம், என்ன கோரிக்கைங்கிறத ஒன்னொன்னுத்தையும் கேட்டு தெரிஞ்சு அதை சரி செய்யக்கூடிய மக்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் அண்ணன் கருணாநிதி அவர்கள். அவரை நீங்க மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செஞ்சிருவீங்களா? உதாரணத்துக்கு இந்த கோயில்பட்டியில எத்தனையோ சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். அந்த சாதனையெல்லாம் சொல்லி உங்ககிட்ட உரிமையோடு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். பாண்டவர் மங்கலம் ஊராட்சியில இன்னைக்கு ஆரம்ப துணை சுகாதார நிலையம் ஆரம்பிச்சு கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு. லிங்கம்பட்டி ஊராட்சியில இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறுகின்ற வகையில 58 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிதாக குறுந்தொழில்கள் குழும கட்டிடம், கிழவிப்பட்டு மற்றும் கொடுக்கம்பாறையில 2 சமுதாய நலக்கூடங்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட 3000 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் கொடுத்திருக்கிறோம். இலுப்பையூரணி ஊராட்சியில 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு தொட்டி ஓவர் டேங்க் கட்டி கொடுத்திருக்கிறோம். கடம்பூர்ல சமுதாய நலக்கூடம் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல காமநாயக்கன்பட்டி வீரமாமுனிவருக்கு ஒரு புதிய மணிமண்டபம் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். கோயில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு புதிய நெடுஞ்சாலைத்துறை ஜோனல் ஆபீஸ் கட்டி கொடுத்திருக்கிறோம். எழுத்தாளர் ராஜநாராயணன் கீரா அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம். காமநாயக்கன்பட்டியில ஒரு புதிய போலீஸ் ஸ்டேஷன். கோயில்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில இன்னைக்கு கூடுதல் சிகிச்சை வசதிகள். 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய ஹாக்கி மைதானம். 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல். பூவநாதசுவாமி திருக்கோயில் இன்னைக்கு புதிய திருமண மண்டபம் கட்டப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் நடக்குது. கழுகுமலையில புதிய வேளாண் சேமிப்பு கிடங்கு. 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மாணவர் விடுதி கட்டிடம் ஹாஸ்டல். பன்னீர்குளத்துல 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு பன்னோக்கு மையம். அப்புறம் கொடுக்காம்பாறை பகுதியில இன்னைக்கு ஒரு சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தது யாரு? நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். என்ன போட்டோ? என்கிட்ட போட்டோ இல்ல. பெரிய உலக புகழ் பெற்ற போட்டோ காட்டு. ஆனா அவர் கோச்சுக்கிறாரு, என்ன திட்டுறாரு. பரவாயில்லையா?
சரி, ஏன் நான் என்ன சொன்னேன், தலைவர் முதலமைச்சர் திருப்பி திருப்பி சொல்றதாமா, இந்த முறை இந்த தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியான்னு பார்க்க வேண்டிய தேர்தல். தமிழ்நாடு அணிக்கு நம்முடைய தலைவர், நம்முடைய அணி தலைவர் நம்முடைய தலைவர் தான், நம்முடைய முதலமைச்சர் தான். டெல்லி அணிக்கு யார் கேப்டன்? திரு மோடி அவர்கள். திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டுக்கு இப்ப ரெகுலரா வராங்க, அடிக்கடி வராங்க. தேர்தல் அறிவிச்சோன்னு வாரம் ஒரு வாட்டி வராங்களே, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நிதி கொடுக்கறாங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுக்கறாங்களா? எதுவுமே கொடுக்கறது கிடையாது. தமிழ்நாட்டுடைய உரிமைகள், நம்முடைய மாநில உரிமைகள் ஒவ்வொன்றத்தையும் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வித்துட்டாரு. அதிமுக கட்சியை போன சட்டமன்ற தேர்தல பாஜகவுக்கு வாடகைக்கு விட்டுருந்தாரு. இந்த தேர்தல வித்துட்டாரு, கட்சியவே வித்துட்டாரு மோடி கிட்ட. 1ஆம் நம்பர் அடிமை. முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, முரட்டு அடிமை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களாமா? இதுதான்மா நான் சொன்னேன். இதுக்குதான் அவர் கோச்சுக்கிட்டாரு. இப்ப கோச்சுக்கிட்டே என்ன சொல்லிட்டாருன்னா, உதயநிதி எனக்கு கண்ணாபண்ண திட்டுறாரு, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு, அவருக்கு எந்த அனுபவமே இல்லை அப்படின்ட்டாரு. ஆமா, எனக்கு இந்த அனுபவம் இல்லை அப்படின்னு சொன்னேன். தெரியுதம்மா என்னன்னு? இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. பதவிக்காக பொறுப்புக்காக போய் யார் காலையும் போய் உணர அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கிட்ட அடிமையா இருக்கக்கூடிய அனுபவம், இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு இதுதான் சொன்னேன். பெரிய பஞ்சாயத்து கூட்டிட்டாரு, என்ன கண்ணா அப்படின்னு திட்டுறாரு. செத்து போயிருக்கணும்ட்டாருமா, என்ன உயிரோடு இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. ரொம்ப டென்ஷன் வராரு. நீங்க ஆசையா போட்டோ கேட்கறீங்க பாக்கணும்னு, நான் காட்டிடுறேன். ஆனா திட்டு வாங்குறது நானு. என்ன கண்ணா அப்படின்னு திட்டுறாருமா. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நம்ம தலைவர் சொன்ன மாதிரி அடிமையா இருக்காதீங்க. இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு, காலில் விழுந்தது ஒண்ணு தப்பு இல்ல, மரியாதை நிமித்தமா விழுந்தா. அந்த அம்மா என்ன முதலமைச்சராக்குனாங்க, பதவி கொடுத்தாங்க, விழுந்தான்றாரு. நான் காலில் விழுந்த தப்பு சொல்லவே இல்லை. காலில் விழுந்து முதலமைச்சராகி அப்புறம் அந்த அம்மா காலே வாரி விட்டாரு. நீயா என்ன முதலமைச்சராக்கணும்னு கேட்டாரு. அதைத்தான் நான் சொன்னேன். இப்படிப்பட்ட ஒரு அடிமை கூட்டம். அந்த அம்மா ஜெயலலிதா மருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு இருமா, பேசி முடிச்சிருமா. வெயில் அது குழந்தைய கூட்டு வரீங்களா? இருமா. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா காலு. அந்த அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் சசிகலா அம்மா காலு. சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனோடனே டிடிவி தினகரன் காலு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு ஓபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ் காலு. இப்ப அவர் நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்போ காலே இல்லாம நான் டெல்லியில போய் மோடி காலை தான் பிடிச்சி தொங்குவேன்னு தொங்கிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு இந்த தேர்தலில் சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும். செய்வீங்களா? நம்முடைய தலைவர் போன சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன சொன்னமோ வாக்குறுதி கொடுத்தோமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் கொடுப்பேன்னு சொன்னார், கொடுத்தாரா இல்லையாமா? ஒவ்வொரு மகளிரும் இன்னைக்கு மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. அரசு பள்ளியில குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். கல்லூரிக்கு படிக்க போனா அவங்களுக்கு மாசம் மாசம் கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய். இப்ப சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சோம். உங்க அத்தனை பேருக்கு தெரியும் மகளிர் உரிமை தொகை திட்டம். நாம சொன்ன செஞ்சமா இல்லையா? அம்மா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு பாஜகவும் அதிமுகவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டுறதுக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்ட முயற்சி பண்றீங்களா, நான் 5000 ரூபாய் கொடுப்பேன் நிப்பாட்டு பார்க்கலாம் சொல்லி கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000. கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் 1,31,00,000 மகளிருக்கு கொடுத்தாங்க. ஒரே பேமெண்ட்ல கொடுத்தாங்க. காலைல 6:30 மணிக்கு முதலமைச்சர் பேங்க் அக்கவுண்ட்ல அனுப்பிச்சாரு. 9 மணிக்கு எல்லாம் போய் மகளிர் வித்ட்ரா பண்ணிட்டீங்க, பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன் அவ்வளவு ஷார்ப்பு? மோடி இந்த பணத்தை கை வச்சிட போறாரு, பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி இந்த பணத்தை எடுத்துட்டு போறாருன்னு போய் எடுத்தீங்க. அதே மாதிரி 23ஆம் தேதி தேர்தல். அந்த தேர்தல் அன்னைக்கு வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில 2வது இடம் அண்ணன் கருணாநிதியோட பேர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல உதயசூரியன் சின்னம் இருக்கும். அந்த உதயசூரியன் சின்னத்துல நீங்க வாக்களிச்சு இந்த முறை கோவில்பட்டியில மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? சில வாக்குறுதியும் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த முறை ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயில இருந்து 1500 உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கா வீடு கட்டி கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறோம், வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷம் 35 லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டம் கொடுப்போம்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இது எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்சோன்னு
நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் முதலமைச்சர் கொடுத்துருவாங்க. அந்த 8000 ரூபாய் பயன்படுத்தி மகளிர் நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்கள் எதுவோ அதை நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம்னு முதலமைச்சர் சொல்லிட்டார். முடிவு பண்ணிட்டீங்களா? உதயசூரியன் வெற்றி நிச்சயமா? இன்னைக்கு தேதி 15ஆம் தேதி, தேர்தல் நாள் 23. இன்னும் ஒரு வாரம் இருக்கு, 7 நாட்கள் இருக்கு. உதயநிதி வந்தாரு, வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாரு, திட்டங்களை பத்தி பேசினாரு, கலைஞ்சு போயிட்டோன்னு கலைஞ்சு போகாம அடுத்த ஒரு வாரம் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு ஏன் உதயசூரியன் சின்னத்துக்கு அண்ணன் கருணாநிதி அவர்களுக்கு வாக்களிக்கணும், ஏன் மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமையணும், ஏன் கோவில்பட்டியில அண்ணன் கருணாநிதி அவர்கள் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயம் 25,000 இல்ல 50,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் கருணாநிதி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயம் பெறுவாங்க. அந்த வெற்றியை நீங்க கண்டிப்பா பண்ணி கொடுப்பீங்க, செஞ்சு கொடுப்பீங்க நம்பிக்கையில கேட்கிறேன். உங்க எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் கருணாநிதி அவர்களுக்கு வாக்களிங்க, மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.